ஒரு பேராசிரியர் வகுப்பு எடுத்து கொண்டிருந்தார். வகுப்பில் அனைத்து மாணவர்களும் அவரது சொற்பொழிவை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தனர். ஆனால் அந்த மாணவர்கள் வகுப்பில் ஒரு மாணவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். பேராசிரியர் முதல் நாளே அந்த மாணவனை கவனித்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. 4-5 நாட்கள் தொடர்ந்த போது வகுப்பு முடிந்ததும் மாணவனை தனது அறைக்கு அழைத்து சென்றார். எப்போதும் சோகமாக இருக்கின்றாயே, வகுப்பில் தனியாகவும் அமைதியாகவும் உட்கார்ந்திருக்கின்றாய். விரிவுரையில் கூட கவனம் செலுத்த வேண்டாம். ஆனால் என்ன விஷயம், ஏன் இவ்வாறு இருக்கின்றாய் என்று கேட்டார். ஐயா, அது அந்த மாணவன் தயங்கி என்னுடைய கடந்த காலத்தில் ஏதோ நடந்திருக்கின்றது. அதனால் நான் கவலையுடன் இருக்கின்றேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. பேராசிரியர் ஒரு நல்ல மனிதர். மாலையில் அந்த மாணவனை தனது வீட்டிற்கு வரவழைத்தார். மாணவர் மாலையில் பேராசிரியரின் வீட்டை அடைந்ததும் பேராசிரியர் அவரை உள்ளே அழைத்து உட்கார வைத்து பிறகு அவரே சமையல் அறைக்கு சென்று ஷிகஞ்சி செய்ய ஆரம்பித்தார். ஷிகஞ்சியில் வேண்டுமென்றே அதிக உப்பை சேர்த்தார். பின்னர் அவர் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்து ஒரு கிளாஸ் சிக்கஞ்சியை மாணவரிடம் கொடுத்து, இதை எடு, சிக்கஞ்சியை குடி என்றார். மாணவன் கண்ணாடி டம்ளரை கையில் எடுத்து பருகியவுடன் அதிகப்படியான உப்பு சுவையால் வாயை சுளித்தான். இதை பார்த்து பேராசிரியர், என்ன நடந்தது, ஷிகஞ்சியை பிடிக்கவில்லையா என்று கேட்டார். இல்லை சார், அப்படி இல்லை, ஷிகஞ்சியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக உள்ளது என்று மாணவர் கூறினார். ஐயோ, இப்போது அது பயனற்றதாகிவிட்டது. கண்ணாடி டம்ளரை கொடு, அதை என்னிடம் கொடு, நான் அதை தூரை போட்டு விடுகின்றேன் என்று அதை வாங்க கையை நீட்டினார். ஆனால் மாணவர் மறுத்து, இல்லை ஐயா, உப்பு அதிகமாக உள்ளது, இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்தால் சுவை கூடும் என்றார். இதை கேட்ட பேராசிரியர் சீரியஸாகி, நீங்கள் சொல்லுவது சரிதான் என்றார். இப்போது இதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த திருக்குறள் உங்கள் வாழ்க்கை. அதில் கலந்திருக்கும் கூடுதல் உப்பு கடந்த காலத்திலிருந்து உங்கள் மோசமான அனுபவங்கள். சாந்திலிருந்து உப்பை எடுக்க முடியாதது போல் அந்த மோசமான அனுபவங்களை வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. அந்த மோசமான அனுபவங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஆனால் சர்க்கரை சேர்த்து சிக்கஞ்சியின் சுவையை மாற்றலாம். அதுபோலத்தான் மோசமான அனுபவங்களை மறக்க வாழ்க்கையில் இனிமையை சேர்க்க வேண்டும். அதனால்தான் இனி உன் வாழ்க்கையில் இனிமை சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பேராசிரியர் சொன்னதை புரிந்து கொண்ட மாணவன் கடந்த காலத்தை நினைத்து இப்போது கவலைப்படக்கூடாது என்று முடிவு செய்தான். கற்றல் வாழ்க்கையில் அடிக்கடி கடந்த காலத்தின் மோசமான நினைவுகளையும் அனுபவங்களையும் நினைத்து சோகமாக இருக்கின்றோம். இதனால் நாம் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடியாமல் எதிர்காலத்தை கெடுக்கின்றோம். செய்ததை சரி செய்ய முடியாது, ஆனால் குறைந்தபட்சம் அவற்றை மறக்கலாம். அவற்றை மறக்க நாம் இனிமையான நினைவுகளை உருவாக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வாருங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் இனிமை இருக்கும்.